Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode 2 and movie segmentல ரெண்டு தமிழ் மூவிஸ் என்னன்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து வதனா. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் டிரைவர். இந்த செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து வதனா. 2024ல தமிழ் டப்ல தந்தை நடிச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருக்காரு. ஹீரோனை பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில நாள் கழிச்சு ஊருக்குள்ள மர்மமான முறையில ஒரு சில பேர் இறந்துகிட்டே வராங்க. ஹீரோயினோட நடவடிக்கையும் ரொம்ப வினோதமா இருக்கு. ஹீரோ வாழ்க்கையில அவரை சுத்தி நடக்கக்கூடிய மர்மங்கள்லாம் என்ன, இந்த கொலையெல்லாம் யார் எதுக்காக பண்றாங்க, ஹீரோயினுக்கு எதனால பேய் பிடிச்சிச்சு, அந்த பேய் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகேஷனா டவுன்ல நீட்டா என் பண்ணிருக்காங்க. தமிழ் வெர்ஷன்ஸோட தந்தி நோடிஷனல் அல்பா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஜஸ்டிஃபைங்கான ரோல நீட்டா போர்ட்ரேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டோரியோட கண்டென்ட் ரொம்ப அவுடேட்டடாகவும் சிம்பிளான ஒரு ஹாரர் காமெடி ரிவெஞ்ச் ட்ராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே நேஷன் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்கலாவும் நீட்டாவும் இல்ல, பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்த பெட்டராகவும் ப்ராப்பராகவும் யூனிக்காவும் போர்ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான், பட் சீரியல் டோன்ல ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா டிராமா தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொமான்டிக்கல் த்ரில்லரா தான் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனாலே எமோஷன்ஸ் பெருசா எடுபடல. சாங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லா நீட்டா இருந்தாலும் மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. மூவில இருக்கக்கூடிய எல்லாமே ஓவர் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்காவும் கனெக்டபிளாவும் நீட்டா இருந்ததா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அரண்மனை, காஞ்சனா சீரீஸை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உருட்டி பெறட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்து வதனா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் டிரைவர். 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா மூவி. 1948ல அப்துல் கலாம் சின்ன பையனா இருக்கும்போது 2024க்கு டைம் டிராவல் பண்ணி வராரு. வந்த இடத்துல அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, அவர் எதுக்காக வந்தாரு, கோர்ட் ரூம் டிராமாவா, கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பர்த் டூ வாட்ச்னா ஒரு நல்ல யூனிக்கான கான்செப்டை எடுத்து தமிழ் சினிமால ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்த மூவி தான். சிம்பிளி சவுத்ல இப்போ அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் சம்பவம் பண்ணி மிரட்டி விட்டுருக்கான், அந்த கேரக்டரவே வாழ்ந்து காட்டியிருக்கான். அதை தாண்டி நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய இன்னசென்ட்டான சில விஷயம், நம்பிக்கை நாயகனா ஷைன் ஆயிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கோர்ட் ரூம் சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் காமெடியா போர்ட்ரேட் பண்ணாம எமோஷனலா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். இவங்க ப்ரொடக்ஷன்ல இன்னும் செலவு பண்ணி பெட்டரா கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் சில விஷயத்தை எஜாகிரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி சூப்பரா இருந்தாலும் ஸ்கிரீன் பே நேஷனல் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலாவும் வீக்காவும் இருந்துச்சு. பயங்கர கன்ஸ்டன்ட்குள்ள தான் ஒரு படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்ல இவங்களுக்கு இன்னுமே லிபர்ட்டி கிடைச்சிருந்தா சூப்பரா யூஸ் பண்ணிருக்க முடியுங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணாங்களா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோ ஆவரேஜான மூவி தான் இது. வாழை கொட்டுக்காளி மூவி ஸ்டைல ராவா இல்லைனாலும் ரியல் லைஃப் கண்டென்ட்டா சொல்ற மாதிரியான ஒரு நல்ல யூனிக்கான கான்செப்ட் இருக்கக்கூடிய மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ராக்கெட் டிரைவர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த 2-in-1 மூவி செக்மெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்துரும். டாடா பை, see you on, love you all.